மேடம் இது என்னன்னு பாத்தீங்களா? மாட்டாசுபத்தில நான் மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து துணியாலே செலவு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கவனுக்கு செலவு வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன். பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அடம் பிடிச்சு வச்சுட்டாங்கம்மா. அது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கணும்னு சொன்னாங்கம்மா. நான் தான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போறதுக்காக இங்கேயே இருக்கு. என்னம்மா ஏமா குடுங்கம்மா. ஏமா நான் ஊருக்கு இடமா. வாட்ஸ் யுவர் நேம்? திஸ் வாட் இஸ்? உன் பேர் என்ன? என் பேரையா கட்டிக்க? செவலமா செவலக்கார. மிஸ்டர் செவல, கிராமம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல. அழகா இருக்கிறதுக்கு என்ன ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியா? 3 சந்து, 36 வீடு, 14 ஆடு, 10 மாடு, 28 பண்ணி, 4 கழுத, இவனை சேர்த்து 7 சொர்நாயி. சொர்நாயில மட்டும் கொஞ்சம் கணக்கு மிஸ் ஆகுமா? ஏன்னா இந்த மாதிரி நாய் அடுத்த ஊருக்கு போகும், லொல்லு புல்லுன்னு குலைக்கும், திருப்பி வரும். அதுல மட்டும் கணக்கு. என்னம்மா எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? You talk too much. Thank you very much அம்மா. ரொம்ப பேசுற. இதத்தான் அப்படி சொன்னீங்களா நீங்க? என்னம்மா இங்க பாக்குறீங்க? போச்சுனே. டேய் எடுவாட போடா, இங்கிட்டு வாடா. கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும்னு சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க. ஏமா கோயில வச்சு குத்துறீங்களா? சொடல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. டேய் வாட்டர். மேடம் மேடம் நீங்க போங்க, நான் உங்களை புடிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சொடல இவங்க எல்லாம் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காங்க? அண்ணே கேக்குறாங்க. அம்மா இவங்க எல்லாம் இந்தியாவின் பெட்டிஷன், தெரியாம அதாவது குடிமக்கள். கிபி 2000 ஆண்டுக்கு பின்னால இந்த நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத பத்தி ஆழ்ந்த சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க மட்டும் உட்கார்ந்து திங்க் பண்றீங்க பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா.